சென்னை, கோவை, நீலகிரி, தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்துள்ளது. வடகிழக்கு பருவமழை தொடங்கும் முன்பே தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை வெளுத்து வாங்கியது. சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் பணிக்கு சென்று திரும்பியவர்களும் பள்ளி மாணவ மாணவிகளும் சிரமத்திற்கு ஆளாகினர். கோவை நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் கனமழை பெய்தது. உக்கடம், ஒப்பனக்கார வீதி, டவுன்ஹால், பந்தய சாலை, காந்திபுரம், பீளமேடு, சரவணம்பட்டி, ஆவாரம்பாளையம், சிங்காநல்லூரில் பெய்த மழையால் தாழ்வான பகுதிகளில் நீர் தேங்கியது. சென்னையில் கோடம்பாக்கம், எழும்பூர், நுங்கம்பாக்கம், தீநகர் பகுதிகளில் நேற்றிரவு பரவலாக மழை பெய்தது. பெரம்பலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது. வேப்பந்தட்டை, பாடாலூர், குன்னம், அகரம் உள்ளிட்ட பகுதிகளில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் பகுதியில் காலையில் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் மாலையில் கனமழை பொழிந்தது. சிந்தலக்கரை, முத்தலாபுரம், அயன்ராசாவட்டி, மேலக்கரந்தை உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. சீலையம்பட்டி, முத்துலாபுரம், மார்க்கேயன் கோட்டை, அப்பிப்பட்டி பகுதிகளில் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்ததால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு உள்ளாகினர். இதனிடையே தமிழ்நாட்டில் இன்று 11 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அதன்படி திருநெல்வேலி, கோவை, நீலகிரி, திருப்பூர், தேனி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல், தென்காசி, ஈரோடு, விருதுநகர், கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சென்னையில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.